பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: எதிர்மறை சுவரை இடியுங்கள், நல்வாழ்வை சிந்தையில் கட்டுங்கள். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவ ஞானம் பெற்றவர்களே, பவுல் அடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபங்களில் மேற்கண்ட பகுதி அவர்களுக்கு புத்தியும் ஆலோசனையும் சொல்கிறார். இவர் நேரடியாக கொரிந்துவில் இருந்தபோது விசுவாசிகள் கர்த்தரை தேடுவதிலும் விசுவாசத்திலும் பொறுமையிலும் நல்மனசாட்சியிலும் தேறினவர்களாக இருந்தனர். பவுல் அடிகளார் இவர்களை விட்டு பிரிந்து வேறு தேசங்களுக்கு போய்விட்ட பின்பு விசுவாசிகள் தளர்வுற்றும் வெவ்வேறு சிந்தனைகளால் தங்களை நிரப்பிக்கொண்டு விசுவாசத்திற்கு எதிரடையாக இருப்பதை கேள்விப்பட்டு இதை எழுதுகிறார். நம்முடைய உயர்வு தாழ்வு எல்லாவற்றுக்கும் நம்ம சிந்தனை தான் காரணம். இந்த சிந்தனை வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், நமக்காக என்னவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் வராமல் திடீரென்று உலகத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து எதிரியினுடைய பொய்ப்பேச்சை நம்பி இந்த சிந்தையை வளர்த்து கொள்கிறோம். ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் இந்த வைரஸ் எப்பேற்பட்ட பக்தியுள்ளவனையும் தாக்கும். தொடர்ந்து சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு வேதத்தை முறையாக வாசித்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை நிலைத்திருக்கும் போது, சரி இவனை இனி ஒன்று செய்ய முடியாது, நாம் வேற யாரையாவது போய் தாக்கலாம் என்று பிசாசு போக மாட்டான். எங்கேயாவது ஒரு கீறல் கிடைக்காதா, இதை வைத்து ஒரு பெரிய ரோடே போட்டு விடலாம் என்றுதான் பார்ப்பான். அவனுடைய விசுவாசத்தை முயற்சியும் பாருங்கள். ஒளிந்து போகிறவனுக்குள்ள உறுதியை பாருங்கள். உடனே சக விசுவாசிகளின் மூலமாக சற்று சம்பாஷணையை ஆரம்பிக்க தூண்டுவான். என்னங்க எல்லாருக்கும் பிரசங்கியார் சொல்வது போலவா நடக்கிறது, கிடைச்சிருது இல்லை. நீங்களே சொல்லுங்கள், எத்தனை வருடமாக உங்கள் பிள்ளையின் திருமண காரியத்துக்கு ஜெபித்து வருகிறீர்கள்? இது என்ன கர்த்தருக்கு கடினமான காரியமா? அப்படி இல்லை. ஜெபத்தையே நம்பி கொண்டிருக்கக்கூடாது. நாமும் வேறு வழியில் முயற்சிக்க வேண்டும். பாருங்கள், இவரை பாருங்கள், எத்தனை வருடமாக அந்த நோயோடு வருகிறார்கள். நமக்கெல்லாம் நடக்காதுங்க என்று ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செங்கல்லாக வைத்து பெரிய கோட்டை சுவரை எழுப்பி விடுவான். நாம் நம்பும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இதுதாங்க அரண். சரி ஆமாங்க என்று இந்த அரணை இன்னும் ஸ்ட்ராங்கு பண்ண உதாரணம் ஏராளம் உலகத்தில் கிடைக்கும். இந்த சிந்தனை அரணுக்குள்ளே இனி நடக்காது, கிடைக்காது, இருக்கிறது வைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும் என்ற பூவர் பிக்சர் இமேஜினேஷன் ஆரம்பித்துவிடும். இதையே யோசித்து அதையே மனக்கண்களில் பார்த்தால் நிஜ வாழ்க்கை இந்த பிரிண்ட் அவுட்டு தான் வரும். பாருங்கள், இவர்கள் ஏதோ ஒருவித பயத்தோடு சபைக்கு வருவார்கள், சத்தியத்தை கேட்பார்கள். ஆனால் சத்தியம் உள்ளே செல்ல வழி இல்லை. அரண் அவ்வளவு ஸ்ட்ராங். இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்பீர்களாயின் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு சொன்னது போல இன்றே இந்த அரண்களை உங்களது உள்ளான காதுகளில் கேட்டு இதை தரைமட்டமாக்குங்கள். எப்படி செய்வது? யோசுவா 6 படியுங்கள். எப்படி எரிகோ கோட்டை சுவர் எந்த புல்டோசரை வைத்து தாக்கவில்லை, அதன் கோட்டை சுவர் தானாக இடிந்து தரைமட்டமானது. என்ன பண்ணினார்கள்? துதித்தார்கள், ஆர்ப்பரித்து எக்காலம் சத்தமிட்டு துதித்தார்கள். புதுமையான வினோதமான ஒரு போர் யுக்தி இது. இதை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். முதலில் துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். யாரோடு பேசுவதை நிறுத்துங்கள். உண்மையான ஆவிக்குரியவர்கள் என்று நற்சாட்சி பெற்றவரிடம் பேசுங்கள். இப்பொழுது வேதத்தில் உள்ள வாக்குகளை எடுத்து, உதாரணமாக, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, உனக்கு ஒரு குடும்பத்தை கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். இந்த வாக்கு எடுத்து விசுவாசத்தோடு, இப்படியே நீங்கள் என் பிள்ளைக்கு செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், தடைகளை நீக்கி போடுகிற விதோ என் பாதை எனக்கு முன்பாக நடக்கிறீர், எல்லா தடைகளும் விலகி போய்விட்டன. இயேசுவின் நாமத்தில் பெரிய பர்வதம் போல் இருக்கக்கூடியது சடுதியாய் நீர் பெயர்த்து போடுகிறவர், புரட்டி போடுகிறவர். அப்படி தடைகளை எல்லாம் நீர் புரட்டி போட்டுவிட்டமைக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக அற்புதமாக என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பம் கீழாகாது, மேலே உயரும் இயேசுவின் நாமத்தில் என்று இதையே பேசுங்கள்.
இதை வைத்து அற்புதமான கற்பனையை செய்யுங்கள். வேண்டாத அரண் இடிந்து விழும். அற்புத வாழ்வை சிந்தையில் கட்டுங்கள். விருப்பப்பட வேண்டும். பிக்சரைஸ் பண்ணி பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை. அதற்கு தகுந்த வார்த்தை எடுத்து பேச வேண்டும். சொந்த வார்த்தையில் வேதத்தின் வார்த்தை எடுத்து பேச வேண்டும். அதையே படமாக சிந்தையில் மனக்கண்கள் காணுங்கள், பேசுங்கள். எண்ணத்தை சிந்தையில் வைத்து எதற்கு வடிவம் கொடுத்து அதையே வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அந்த பிரிண்ட் அவுட் நிஜ வாழ்க்கையில் வரும். கர்த்தர் உங்கள் சுக வாழ்விற்கு, மேன்மையான வாழ்வுக்கு எதிராளி அல்ல. அவர் கூட்டாளி, பங்காளி. கொஞ்சம் கஷ்டப்படட்டும், கொஞ்சம் பொறுத்து கொடுக்கலாம் அப்படி நினைக்கிறவர் அல்ல. அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே செய்து முடிப்பார். நீதிமொழிகள் 23:7 படியுங்கள். எந்த நெகட்டிவ் கோட்டையை கட்ட அனுமதிக்காதீர்கள். உங்கள் மனம் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்கள் மனம் அற்புதமான மனம். மற்றவர்களுக்கு இப்படி கட்ட உதவி செய்யுங்கள். தேவ வார்த்தை இருதயத்தில் இல்லை என்றால் அது சுத்திகரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வீடாகும். வேறு என்ன இருதயத்தில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. தேவ வார்த்தை வேண்டும். அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நிறைய சேர்த்துங்கள். இதைத்தான் பிசாசு தேடிக்கொண்டிருக்கிறான். எங்கே நீங்கள் தேடி விடுவீர்களோ, எங்கே வெளிச்சம் உங்களுக்குள் வந்து விடுமோ என்று அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது வார்த்தையை கொண்டு ஏற்கனவே கட்டப்பட்ட எதிர்மறையான அறங்களை நிர்மூலமாக்குவோம். துதித்து ஸ்தோத்திரித்து நிர்மூலமாக்குவோம். நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க அந்த சிந்தையெல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறது என்று விசுவாசிப்போம். வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம். தேவையானதும் அவசியமான சிந்தையை உருவாக்கி ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.